எப்பா மல்லாக்கப்படுத்து இந்த ஊட்டிய பாக்குறது என்ன ஒரு சுகம், என்ன ஒரு காத்தோட்டம். ஏ செனமாடு செனமாடு இப்ப எழுந்திரியா இல்லையா? என்னக்கா இப்படி கோவப்படுறியே? கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேனே. அப்பத்துல இருந்து அவ்வளவு வரை திட்டிட்டே தான் இருக்கே. என்ன திட்டணும்னா அவ்வளவு வரை கிளம்பி வந்துருவிய போலயே. நீங்க உங்களோட பாட்டுக்கு சுத்தி பாருங்க, நான் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தது வாரேன். எக்கா இவ சொன்னா கேட்க மாட்டா போல. அந்த பப்பாளி மண்டையும் வருவான் தெரியுமா? அவன்கிட்ட போட்டு கொடுத்தா ஆள் ஆட்டோமேட்டிக்கா எழுந்துருவா. அவனே வந்து இவளை திட்டட்டும், அப்ப பார்த்து திருந்துறாளான்னு பாப்போம். வாங்கக்கா நம்ம இடத்த காலி பண்ணுவோம். அட போடி, எந்த மண்டையனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். பாப்போம் பாப்போம். சில தாய்க்கா வாங்கக்கா, சொல் பேச்சு கேட்காத கழுதையா இருக்கு, வாங்க. ஆமா, இவ அவ்வளவு ஒரு சொல் பேச்சும் கேட்டுதான் நடந்துட்டு நடக்கா பாரு. ஏன் கத்திரிக்காய் வாயை மூடிட்டு பேர் பத்துக்க. கத்திரிக்காய் காம்பு உடைக்கிற மாதிரி தலையை திருக்கி விட்டுருவேன். ஆமா தலையை திருக்குவாவலாம தலையே. சை அதுக்குள்ள இந்த ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்னனையோ போய் தொலைங்க பச்சை. அறிவு கிட்ட ஜென்மமாலாம் இருக்கு. வர போற இடத்துலலாம் ஒரே இப்படிதான் அலப்பறை பண்ணிட்டு தெரியவா. சை போங்கடி, உங்களுக்கு போறாம இப்படி என்ன மாதிரி படுக்க முடியலையேன்ட்டு. ஆமா இவ அப்படியே பெட்ல படுத்திருக்கா, நாங்களும் அதை பார்த்து பொறாமப்படுறதுக்கு போடி. எப்பா என்னால யாத்தையும் திட்டு வாங்க முடியாதுப்பா, நான் இடத்த காலி பண்ணிடுறேன். ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே, 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மாறி போகுதே, ஏதோ ஒரு ஆசை இப்படி மல்லாக்க படுக்க ரொம்ப ஆசை, ஐயையோ ஆனந்தமே. நெட்ட கழுதைக்கு பாட்ட பாரு, ஆனந்தமா ஆனந்தம். ஹலோ மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது பார்க் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? இப்படி மல்லாக்க படுத்துட்டு அடக்கியே. ஐயையே, இது என்ன இந்த பப்பாளி மண்டையும் குரல் மாதிரி கேக்குது, வந்துட்டானோ? இந்த சின்ன பொண்ணுக்கு இது தேவைதான், அந்த வந்துட்டான்ல பப்பாளி மண்டையே. ஹலோ மேடம், உங்களை தான். இப்படி மல்லாக்க படுத்து கிடக்கீங்க, எழுந்துங்க. அந்த பப்பாளி மண்டையனே தான் நம்மகிட்ட சரச பண்ணணுனே இவன் ஆத்தாப்ப இவனை பெத்து விட்டுருப்பாங்க போல. மேடம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பப்ளிக் பிளேஸ்ல வந்து இப்படியா பண்ணுவாங்க? யோ பப்பாளி மண்டை, அப்படி என்னையா பண்ணிட்டேன்? இந்த பூ அழகா இருக்கா, பஞ்சு பஞ்சுன்னு இருக்கான்னு தான் படுத்தேன், இது தப்பா? சீ என்னமா நீங்க இப்படி பப்ளிக் பிளேஸ்ல வந்து பண்ணிட்டு ஏதோ ஒண்ணும் பண்ணாத மாதிரி பண்றீங்க? யோ பப்பாளி மண்டை, அவ்வளவுதான் பாத்துக்க பேரு. இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? எதுக்கு எங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கா? நாங்க என்ன பண்றோம் எங்க போறோம்னு பாக்குறதா உன் வேலையோ? ஹலோ மேடம், எனக்கு அதுதான் வேலை. எல்லாரையும் இங்க கவனிச்சிட்டு இருக்கிறது தான் என்னோட வேலை. சோ இவன் வேற நம்ம உயிர் எடுக்கணும்னே வந்திருக்கான். மேடம் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பார்க்க சுத்தி பார்க்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அனுமதி. வேற இங்க வந்து எந்த இடத்துல நீங்க பண்ண கூடாது. வந்தோமா சுத்தி பார்த்தோமா போயிட்டே இருக்கணும். சும்மா அதுல படுத்தேன் இதுல படுத்தேன் அத பிச்சேன் இத பிச்சேன்னா அவ்வளவுதான். வரே வா டே பப்பாளி மண்டை, நான் என்ன வாசிலே இந்த பார்க்குள்ள வந்தேன். 10 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்திருக்கேன். அம்மா எங்க இருந்து தான் வந்துச்சீங்களோ தெரியல. 10 ரூபாவை கொடுத்துட்டு 10,000 தானே சொல்லி காட்டுதுங்க. சில தாய்க்கோ வந்து சின்ன பொண்ணு கூடுங்கக்கோ, கொஞ்சம் விட்டாந்து பப்பாளி மண்டையினா அடிச்சு வெளுத்துருவா போல. வேற நம்ம போலீஸ் கேஸ்னு அலைய முடியாது. அவனை அடிச்சாலும் அடிச்சிருவாடி. என்ன பண்ண, இவளை கூட்டு வந்ததுக்கு நம்மளெல்லாம் சேர்ந்து கூட அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு வா, நேரம் ஆயிட்டே இருக்கு, அடுத்த இடம் சுத்தி பார்க்கணும்ல வா. யோ பப்பாளி மண்டை, உன்னை வந்து பாத்துக்கிறேன். எங்க செல்லத்தாய்க்க கூப்பிடுறாவே, அதனால போறேன். அதனாலதான் நீ தப்பிச்ச பாத்துக்க, இல்லன்னா உன் மண்டை எனக்கு என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ கடவுளே, இந்த கும்பல் கிட்ட இருந்து என்ன எப்படியாச்சும் காப்பாத்திரு. இதுங்க எப்பதான் பார்க்க விட்டு வெளியே போகுமோ தெரியல. எங்க போனாலும் ஒரே அலப்பறையா தான் இழுக்குதுங்க. செல்லத்தாய்க்கோ, அது பப்பாளி மண்டை ஓவரா பண்றாங்கோ. அம்மா தாயே, உன்னோடவா ஓவரா பண்ணிட்டு இருக்கான். வாமா அடுத்த இடத்துக்கு போய் பாப்போம். சரிக்கோ வாங்க, நம்ம சுத்தி பாப்போம். இவன் கிட்ட எல்லாம் பேசி நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? எந்த ஒரு காரியம் தெரியல, இந்த பேச்சு பேசிட்டு திரியறான். ஏன் முக்காடு என்ன அழகா இருக்கு பத்தியா இந்த ரோசாப்பூ. இந்த ரோசாப்பூவை பார்த்தோன்னு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுடி. என்ன பாட்டு இழுவ? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ எடு செருப்ப கழுத. உனக்கு ஒழுங்கா பேசவே தெரியாது, இதுல நீ பாட்டு வேற படிக்க பாட்டு. அம்மா நீ இந்த பாட்டை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள டூரே முடிஞ்சு போயிரும். வாயை மூடுமா தாயே. உனக்கு பொறாம நான் அழகா பாட்டு படிச்சிருவேன்ட்டு. என் குரல் வளம் அப்படிடி. அம்மா உன் குரல் வளத்தை பார்த்துட்டாலும் ஒரு வார்த்தை பேசுறதுக்கே 10 நிமிஷம் ஆக்குவா. வேற 4 நிமிஷம் பாட்டு 4000 மணி நேரம் வந்து படிப்பா. நம்மளால எல்லாம் கேட்க முடியாதுப்பா. வேணா அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் பாடு. எதுக்கு? அவ என்ன வாயிலே குத்தி அள வைக்கிறதுக்கா? போடி. இதுலலாம் நல்லா தெளிவா உஷாரா இரு. ஐயே இந்த பூவை பார்த்தாலே குறு குறு வருது. பறிச்சு தலையில வச்சிடலாம் போலே இருக்கே. குந்தாணி என்ன குறுகுறு வருது போல?
பூவை பறிச்சு தலையில வையிடி, பின்னாடியே அந்த பப்பாளி மண்டை வந்துருவான். ஆமாடி, அதுக்குதான் பயந்து பயந்து நின்னுட்டு இருக்கேன். என்ன அழகா இருக்கு இந்த பூச்செடி எல்லாம் பத்தியா? அழகாதான் இருக்கு, ஆனா அனுபவிக்க முடியலையே. எல்லா ரோசாப்புக்கும் ஒவ்வொரு பேர்ல எழுதி ஒட்டியிருக்கானுங்க. இந்த மாதிரி பேர் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. புதுசு புதுசாலாம் பேர் வச்சிருக்கானுங்க. ஆமாக்கா, ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு போர்டு ஒட்டி வச்சிருக்கானுங்க பாத்தியலா? ஆமாடி. ஏ குந்தாணி, அங்க பாரு, அங்க நிறைய ரோஸ் பூ இருக்கு, வா அங்க போய் பாப்போம். என்ன அழகா இருக்கு இந்த சிவப்பு ரோஸ். ஏ குந்தாணி, அத பறிச்சிராத. ஏ எருமை எருமை, ஏன் அப்படி கத்தி தொலையிற? அத பறிக்கலாம் செய்யல, தொட்டு தான் பார்த்தேன். அப்படி அடி பயந்துட்டேடி, இவர 1000 ரூபாய் ஃபைன் இல்ல, அதுக்கு தான்டி கத்துனே. எம்மா காதுக்குள்ள ஒங்கன்னு கேக்குது. காட்டு கத்து கத்துறா, காட்டு பைவுல. எப்பா நல்லதுக்கு தான்ப்பா சொன்னேன், நல்லது கூட சொல்லக்கூடாதுப்பா, இப்படிதான்ப்பா நம்மள திட்டிட்டு திரிவாளுவே. எம்மா தாயே, எனக்கு நல்லா காது கேட்டுச்சுப்பா. அவன் 1000 ரூபாய் ஃபைன் சொன்னது எல்லாம் கேட்டுச்சு. அங்கங்க கேமரா வச்சிருக்கானுங்கன்னு சொன்னது முதற்கொண்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் பறிக்கலாம் மாட்டேன்டி. நான் என்ன கூமுட்டையா இந்த ஒரு பூவை பறிச்சுட்டு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு? அதானே, நீ உசாரு தாண்டி. ரோஜா 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 ரோஜா. ஏ நெட்டச்சி, அடுத்த லைன் தெரியலனா ஒழுங்கா வாயை மூடிட்டு கடை பத்துக்க. சும்மா படிச்ச லைனையே படிச்சிட்டு கிடக்காத பத்துக்க. கேக்குறவங்க நாங்க என்ன கேன போய் உள்ளேலா? காதெல்லாம் வலிக்குது, வாயை மூடு. ஐயே, இது என்ன செல்ல தயக்காவும் நம்மளுக்கு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டாவோ போல. சரி வாங்கடி, அடுத்தது என்னென்ன பூலாம் இருக்குன்னு போய் பாப்போம். எப்பா கொத்து கொத்தாலா பூத்து கிடக்கு, என்ன அழகு என்ன அழகு. பயவுள்ளா, நீ கண்ணு வச்சு தொலைஞ்சிடாத, அவளும் பட்டு போயிராம. உன் கண்ணே பொல்லாத கண்ணு. ஆமா, என் கண்ணு பொல்லாத கண்ணு, இவிய கண்ணுலாம் நல்ல கண்ணு. ஏ சின்ன பொண்ணு, உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதா? அவன் நல்லா இருக்குன்னு தானே சொன்னா, உனக்கு வம்புழுக்காம வரவே முடியாதோ? அடியே, சும்மா சொன்னேன்டி ஒரு விளையாட்டுக்கு. விளையாட்டு கூட எதுவும் சொல்லக்கூடாது போலயே, ஆடிருவீங்க போல மொத்தமா வந்து. விளையாட்டு ஒரு நாள் வினையாகும் போது அதுக்கப்புறம் உனக்கு தெரியும். நீங்க மூடுங்க, வினையாகும் போது நாங்க பாத்துக்கிறோம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் அந்த ஒத்தரோசா பேசிட்டு இருக்கா பாருங்க. சரி உடுடி, நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? சண்டை போடையா வந்தோம்? நம்ம டூரை சுத்தி பார்க்க தானே வந்தோம். அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். அவ எப்பவும் போல ஏதாவது ஒண்ணு பேசிட்டு கிடக்கட்டும். நம்ம கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிட வேண்டியதுதான். என்னக்கும் நீங்க இப்படி இருக்கியே? உங்களுக்கு கோவமே வராதாக்கும்? அவ பேசுற வாய்க்கு அம்மா. ஆட போடி, கோவப்பட்டு என்ன ஆக போகுது? அவளும் நம்ம கூட தானே இருக்கா, அவ அப்படித்தானே தெரியும். வேற என்ன, விட்டுட்டு போக வேண்டியதுதான். அவ இருந்தாதான் வேற நேரமும் போகுது, வேற என்ன பண்ண? என்னமோ சொல்றியே, இருந்தாலும் நீங்க அவளை விட்டு கொடுக்க மாட்டியே. பாரு அங்க எவ்வளவு அழகா பூத்து கிடக்கு, அந்த பூவெல்லாம் பாரு. எல்லாம் அந்த செல்லத்தாய சொல்லணும். இவ அவளுக்கு ஓவரா இடம் கொடுக்குறா, வந்து ஆட்டுறா. வேற என்ன பண்ண? எப்படியோ போய் தொலையட்டும், நம்மளுக்கு என்ன. ஏ சின்ன பொண்ணு, வாடி, அடுத்த இடத்துக்கு போவோம். ஏன்டி அவசரப்படுற? இங்க பாக்க அழகா இருக்கு, எவ்வளவு பூ பூத்து கிடக்கு. அடுத்த இடத்துக்கு போவோம்னு கூட்டிட்டே கிடக்கா. ஏன் அட போடி, கையை குறுகுறுன்னு வருது. என்ன அறியாமையே பூவை பறிச்சு தலையில வச்சாலும் வச்சு விடுவேன். என்ன அழகா இருக்கு, கண்ணால பார்க்க மட்டும்தான் முடியுது, பறிச்சு தலையில வைக்க முடியல. அதுவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடி. இதை பார்த்துட்டே இருந்தாலே பறிச்சிருவேன் போல. சரி, இல்லைன்னா நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, நான் அடுத்த இடம் போய் பார்க்கேன். ஐயோ, சரி வா போவோம். ஒத்தரோசா, அந்த இடம் என்ன அழகா இருக்கு பத்தியா? எனக்கு இந்த இடத்த பார்த்தா தாண்டி படுத்து உருளணும் போல இருக்கு. அப்படியே முக்காடு, நீ வேணா படுத்து உருளன்னா உருளு, அந்த பப்பாளி மண்டையும் பின்னாடியே வருவான். அட போடி, நான் சும்மா சொன்னேன் இந்த இடம் அழகா இருந்தோன்னு அப்படி சொன்னேன். அந்த பப்பாளி மண்டையை பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிட்டானா அது வேற கஷ்டம். ஆல்ரெடி அவ அந்த அதுல உருண்டு மாட்டிக்கிட்டா. நம்மளும் அதே மாதிரி உருண்டுட்டு வேற ஃபைனக்கின போட்டுட்டானா நம்மளால கட்ட முடியாதுப்பா. தெரியுதுல்ல? அப்போ ஒழுங்கா மூடிட்டு வா பாத்துக்க. சும்மா அங்க ஊர்லவே இங்க ஊர்லவேன்ட்டு எதையா இடைஞ்சல் பண்ணிட்டு கிடக்காத. எப்பா என்ன ரசனையா, அவ்வளவு செடியும் செதுக்கி இருக்கானுங்க. நல்லா அழகா வெட்டி விட்டு ஒவ்வொரு உருவமாலாம் வச்சிருக்கானுங்க. நடப்பதெல்லாம் போட்டு அழகா பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆமாக்கோ, பாக்குறதுக்கே நல்லா அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு பாத்துக்கிடுங்க. ஏ சின்ன பொண்ணு, என்ன இழுவ? ஏடி, எனக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்குடி. அதுக்கு இந்த செடிக்குள்ள எங்கேயாச்சும் போய் இருந்துட்டு வந்துட்ட மாட்டி கொஞ்சம் அவசரமா வருது. ஆடத்து, இங்க எவ்வளவு அழகா செடியை வெட்டி அழகா செதுக்கி வச்சிருக்கானுங்க. இவ அதுக்குள்ள போய் பாத்ரூம் இருக்க போறாளாம். பாத்ரூம் வாய கழுவுடி, அந்த பப்பாளி மண்டையை பின்னாடியே வருவான். பரவாயில்லையா? ஐயே வேண்டாம்ப்பா, வேற பாத்ரூம் இருந்துட்டேன்னு சொல்லி 5000 ரூபாய் 10000 ரூபாய் ஃபைனை போட்டாலும் அவன் போடுவான். தெரியுதுல்ல? அப்ப கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுட்டு வா. அங்க எங்கேயாவது பாத்ரூம் இருந்தா சொல்றேன், அங்க போய் இருந்துட்டு வா. சரி சின்ன பொண்ணு. எப்பா, இவளுக்கு இப்படி சுத்தி பார்க்கும் போதுதான் பாத்ரூம் வரும். பாத்ரூம் சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி.
ஹாய் கற்பகம், ஹாய் கண்ணன், ஹாய் தீபிகா, ஹாய் தேஜா, ஹாய் தனுஷ்குரு, ஹாய் காஞ்சனா, ஹாய் லதா, ஹாய் லோகிதா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவிதா, ஹாய் சத்யா, ஹாய் பன்னீர்செல்வம், ஹாய் பவிஷா, ஹாய் அருஷ், ஹாய் அரிஷ், ஹாய் கோவிகா, ஹாய் திவாஸ்ரீ, ஹாய் மகிஷா, ஹாய் மகின், ஹாய் இன்பா, ஹாய் ரிஷ்வனா, ஹாய் தஸ்லிமா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.